வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தெற்காசியாவின் அரசியல் வானிலை மீண்டும் வெப்பமடைந்துள்ளது. ஆனால் இம்முறை வெப்பத்திற்கு காரணம் போர் மேகங்கள் அல்ல. அது வாஷிங்டனில் இருந்து இஸ்லாமாபாத்தை நோக்கி வீசும் டாலர் காற்று. அமெரிக்கா இப்போது பாகிஸ்தானுக்கு $686 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 5700 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தொகுப்பிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலோட்டமாக பார்த்தால் இது அமெரிக்கா தனது பழைய கூட்டாளிக்கு செய்யும் வழக்கமான உதவி போல தோன்றலாம். ஆனால் அமெரிக்க அறிவிப்பின் வரிகளை உற்று நோக்கினால் அதற்கு பின்னால் இருக்கும் ஒரு கசப்பான உண்மையையும் இந்தியாவின் மே 7 தாக்குதல் ஏற்படுத்தி மிகப்பெரிய தாக்கமும் வெளிச்சத்திற்கு வருகிறது. அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பான காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். அமெரிக்கா இப்போது பாகிஸ்தானுக்கு $686 மில்லியன் கொடுப்பது பாகிஸ்தான் விமானப்படையை மேம்படுத்துவதற்கான நிதி உதவி அல்ல. இது மரணப்படுக்கையில் இருக்கும் ஒரு நோயாளியை வெண்டிலேட்டரில் வைத்து உயிரோடு காக்க அமெரிக்கா செய்யும் ஒரு அவசர அறுவை சிகிச்சை. ட்ரம்புக்கு பாகிஸ்தான் மீது ஏன் இந்த திடீர் பாசம்? பாகிஸ்தானின் F-16 விமானங்களுக்கு அப்படி என்னதான் ஆனது? டிசம்பர் 8 அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு முகமை DSCA வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தானின் F-16 விமானங்களை பராமரிக்கவும் அதன் ஆயுள் காலத்தை 2040 வரை நீடிக்கவும் இந்த நிதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை ஆயுட்கால நீட்டிப்பு, ஆங்கிலத்தில் லைஃப் எக்ஸ்டென்ஷன். பொதுவாக பழைய விமானங்களுக்கு இப்படி செய்வார்கள். ஆனால் பாகிஸ்தானிடம் உள்ளவை அவ்வளவு பழையவை அல்ல. ஒப்பீட்டளவில் வேறு சில நாடுகளில் இருப்பதை விட நவீனமான Block 52 ரக விமானங்கள். இவை ஏன் இவ்வளவு சீக்கிரம் பழுதாகின? பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கசியும் தகவல்களின்படி கடந்த மே 7 இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதலின் போது பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஏற்பட்ட சேதம் அவர்கள் வெளியே சொல்லிக் கொள்வதை விட பன்மடங்கு அதிகம். அந்த இரவில் இந்தியாவின் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமையம் இந்திய விமானப்படையின் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தொழில்நுட்பமும் பாகிஸ்தானை F-16 விமானங்களை ஸ்தம்பிக்க வைத்தன. இந்திய ஏவுகணையிடமிருந்து தப்பிக்க பாகிஸ்தான் விமானிகள் தங்கள் விமானங்களை அதன் எல்லைக்கு மீறிய வேகத்திலும் அழுத்தத்திலும் இயக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது அந்த விமானங்களின் கட்டமைப்பில் ஏர்ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் நிரந்தரமான விரிசல்களையும் தொழில்நுட்ப கோளாறுகளையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். இதை உறுதிப்படுத்தும் விதமாகவே அமெரிக்காவின் இந்த தொகுப்பில் $649 மில்லியன், அதாவது நிதியின் பெரும்பகுதி பல்வேறு கூறுகளில் வேரியர் அதர் காம்பனன்ட்ஸ் மற்றும் அடையாள அமைப்புகள் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம்ஸ் வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமானது. மே 7 தாக்குதலின் போது இந்திய விமானங்கள் எங்கே வருகின்றன, எதை தாக்குகின்றன என்பதை பாகிஸ்தான் விமானிகளாலும் விமானங்களில் உள்ள சிஸ்டம்களாலும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்தியாவின் ரேடார் ஜாமிங் தொழில்நுட்பம் பாகிஸ்தானின் தகவல் தொடர்பு அமைப்புகளை முழுமையாக முடக்கியிருந்தது. அதை பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் கூறியிருக்கலாம், அதற்கு தீர்வு தருமாறு கேட்டிருக்கலாம். இப்போது அமெரிக்கா வழங்கவிருக்கும் லிங்க் 16 சிஸ்டம் மற்றும் பாதுகாப்பான தகவல் தொடர்பு சாதனங்கள் அந்த தோல்வியை ஒப்புக்கொள்வதற்காகவே அமைகின்றது. சுருக்கமாக சொன்னால் இந்தியா பாகிஸ்தானின் கண்களை கட்டி அடித்தது. இப்போது அமெரிக்கா பரவாயில்லை, அடுத்த முறை அடி வாங்காமல் இருக்க புது கண்ணாடிகளை தருகிறோம் என்று சொல்வது போலத்தான் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது. இது பாகிஸ்தான் பலத்தை அதிகரிப்பதற்காக அல்ல, அது முற்றிலும் அழிந்து போகாமல் இருப்பதற்காக செய்யப்படும் முயற்சி. இந்திய எல்லையில் ஒரு பலமான எதிரி இருப்பதையே அமெரிக்கா விரும்புகின்றது. சீனாவுக்கு எதையும் கொடுக்க முடியாது. அதனால் அமெரிக்கா பாகிஸ்தானை பலப்படுத்த போகிறது. அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் காரணங்கள் இன்னமும் சுவாரஸ்யமானவை, அதையும் பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் நமது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டொனால்ட் ட்ரம்ப் 2025 மீண்டும் ஜனாதிபதியான பின் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு மாற்றம் தெரிகிறது. ஒரு புறம் இந்தியாவுடன் நெருக்கமான உறவு இருப்பது போல காட்டிக்கொள்வது, ஆனால் முடிந்தவரை இடைஞ்சல் கொடுப்பது நடக்கிறது. ராணுவ ரீதியாக மட்டுமில்லை, 50% இறக்குமதி வரி விதிப்பு, இந்தியர்களை அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பல், விசா தடைகள் என எல்லா திசைகளிலும் இடையூறுகள். மறுபுறம் பாகிஸ்தானுக்கு அனைத்து விதத்திலும் உதவி, அது பாகிஸ்தானை சீனாவிடமிருந்து பிரிக்கும் முயற்சி. தெற்காசியாவிலேயே மிக குறைந்த 19% வரி விதிப்பு பாகிஸ்தானுக்கு, உலகிலேயே மிக அதிகமாக 50% வரி விதிப்பு இந்தியாவுக்கு. இது மாறுவதற்கான எந்த அறிகுறியும் கிடையாது. அதே தேரிதான் பாதுகாப்பு துறையிலும். பாகிஸ்தான் விமானப்படை முழுமையாக செயலிழந்து போனால் அவர்கள் சீனாவின் J-10C விமானங்களை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி நடந்தால் பாகிஸ்தான் ராணுவம் 100% சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும். இதை தடுக்கவே அமெரிக்கா இந்த F-16 பராமரிப்பு என்ற பெயரில் ஒரு கேரட்டை தொங்கவிட்டுள்ளது. மேலும் பலுசிஸ்தானில் உள்ள ரெக்கார்டிக் சுரங்க திட்டத்தில் $1.25 பில்லியன் முதலீடு மற்றும் ட்ரம்ப் அறிவித்த எண்ணெய் வர்த்தக திட்டம் ஆகியவை பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக சுவாசிக்க வைக்கும் முயற்சிகளே. இவை அனைத்தும் இந்தியாவின் கோபத்தை மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பது வாஷிங்டனுக்கு தெரியும்.
ஆனால் இந்தியா பணிவதாக தெரியவில்லை. காரணம், இந்த சீட்டாட்டத்தில் இந்தியாவின் கைகளிலும் சில பெறுமதியான காட்கள் இருக்கின்றன. உதாரணமாக, பாகிஸ்தானின் F-16 பராமரிப்புக்கு அமெரிக்கா நிதி உதவியை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஒரு உதவி பெரிய அச்சுறுத்தலாக தெரியவில்லை. ஏன் தெரியுமா? இந்தியா இப்போது பாகிஸ்தானின் F-16 விமானங்களை தாண்டி சென்று விட்டது. இந்தியாவின் தேஜஸ் மார்க் திட்டம் மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்க திட்டமிடப்படும் ஸ்டெல்த் விமானங்கள் பாகிஸ்தான் வைத்திருக்கும் இந்த பழைய F-16 விமானங்களை விட தொழில்நுட்பத்தில் பல மடங்கு உயர்ந்தவை. அமெரிக்கா இரட்டை வேடம் போடுகிறது என்ற வருத்தம் புதுடில்லியில் இருக்கிறது. ஆனால் பணிந்து போகும் நோக்கம் கிடையாது. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக பாகிஸ்தானுக்கு இந்த உதவி வழங்கப்படுகிறது என்று அமெரிக்கா சப்பை கட்டு கட்டினாலும், வரலாற்று ரீதியாக பாகிஸ்தானுக்கு இந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இம்முறை இந்தியா கவலைப்படவில்லை, மாறாக தயாராக இருக்கிறது. மே 7 தாக்குதலில் பாகிஸ்தான் F-16 விமானங்கள் எப்படி ஓடி ஒளிந்தன என்பதை பார்த்த பிறகு இந்திய விமானப்படையின் தன்னம்பிக்கை உச்சத்தில் உள்ளது. அமெரிக்கா எத்தனை பில்லியன் டாலர்களை கொட்டினாலும் களத்தில் போரிடப் போவது திறமையற்ற பாகிஸ்தான் விமானிகள் தான். அமெரிக்க பாகிஸ்தானி F-16 விமான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு முக்கியமான விஷயம் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி மாட்யூல்ஸ். இதன் முக்கியத்துவத்தை பலரும் உணரவில்லை. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த விமானங்களில் உள்ள மென்பொருளை, அதாவது சாப்ட்வேரை அமெரிக்கா முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். பாகிஸ்தானால் தாங்களாகவே எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால், இந்த தொழில்நுட்பத்தை சீனாவிடம் பாகிஸ்தான் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அமெரிக்கா இந்த கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது பாகிஸ்தானுக்கு ஒரு அவமானம் என்றே சொல்லலாம். பொருள் அவர்களுக்கு உரிமையாக இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ரிமோட் கண்ட்ரோல் அமெரிக்காவிடம் தான் இருக்கு. இது இறையாண்மை உள்ள ஒரு நாடாக பாகிஸ்தான் தனது சுயமரியாதையை அடகு வைத்துத்தான் இந்த உதவியை பெறுகிறது. இந்தியா தனது சொந்த தொழில்நுட்பத்தில் இயங்கும் போது பாகிஸ்தான் வாடகை தொழில்நுட்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையே இது காட்டுகின்றது. இறுதியாக பார்க்கும்போது இந்த $686 மில்லியன் என்பது ஒரு பெரிய தொகை போல தோன்றலாம். ஆனால் ஒரு நவீன விமானப்படைய கட்டமைக்க இது யானை பசிக்கு சோளப்பொறி போன்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியா ஏற்படுத்திய சேதங்களை சரி செய்யவே இந்த தொகை போதாது. இந்தியா விண்வெளியிலும் ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களிலும் எங்கேயோ சென்று விட்டது. பாகிஸ்தானோ 1980களில் வாங்கிய பழைய விமானங்களுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கும் ஸ்க்ரூ மாற்றுவதற்கும் அமெரிக்காவிடம் கையேந்தி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை சர்வதேச சமூகம் எப்படி பார்க்கிறது என்றால், இது பாகிஸ்தானின் வெற்றி அல்ல, இந்தியாவின் வளர்ந்து வரும் ராணுவ வலிமைக்கு கிடைத்த அங்கீகாரம். இந்தியா அடித்த அடியால் நிலைகுலைந்த ஒரு நாட்டை அமெரிக்கா தாங்கி பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தெற்காசிய வானில் இந்தியாவின் ஆதிக்கம், அதாவது ஏர் டாமினன்ஸ், இப்போது மறக்க முடியாத உண்மையாகிவிட்டது. அமெரிக்காவின் இந்த உதவி பாகிஸ்தான் விமானப்படையை இன்னமும் சில ஆண்டுகளுக்கு உயிரோடு வைத்திருக்கலாம். ஆனால் இந்தியாவிற்கு எதிராக போரிட்டு ஜெயிக்கும் தகுதியை ஒருபோதும் வழங்காது. ஆபரேஷன் சிந்தூர் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், தொழில்நுட்பமும் துணிச்சலும் உள்ளவர்கள் பக்கம்தான் வெற்றி நிற்கும். கடன் வாங்கி ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் பக்கம் அல்ல. நீங்கள் போவதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா, விஷயம் உள்ளதா? அப்படி நீங்கள் நினைத்தால் நமது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.